டே 9ஓட பேலியோ டயட் ரெசிபீஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஆம்லெட் தான். ஸோ எனக்கு எப்பயுமே மார்னிங்கில் வந்துட்டு லிக்விடாக எடுத்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை. பட்டர் காஃபியோ பட்டர் டீலாம் ஒன்றும் வேணாம், நான் வந்து ஆம்லெட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா தான் வந்துட்டு வெஜிடபிள் ஆம்லெட் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ இதில் வந்து தக்காளி, கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்காங்க. நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒன்று சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு பெரிய ஆம்லேட்டாக வந்து போட்டாங்க. மாதிரி ஊருக்கெலாம் போயிருக்கும்போது டயட்டை வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு ஒரு நாள் தானே இல்லை 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் விட்டோன்னா அதை வந்துட்டு நம்மளால் கண்டினியூஸாக வந்து கொண்டு போக முடியாது. அதே மாதிரி நம்மளோட உடம்பு வந்துட்டு அந்த சாப்பாட்டுக்கும் பழகிடும், நம்ம இப்போ எடுத்துக்கிற டயட் சாப்பாட்டுக்கும் வந்து பழகிடும். ஸோ அதை வந்துட்டு சீக்கிரமாக வந்து ரெடியூஸ் ஆகாது, நம்மளுக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கே வெளில போனாலும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைனா பேலியோ டயட்டில் இருக்கக்கூடிய ரெசிபிஸ் மட்டும் சாப்பிடுங்க, மற்றபடி வேறு எதுவும் சாப்பிட தேவையில்லை. ஸோ இந்த ஆம்லேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சட்னி வந்து சொட்டு சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரு லன்ச் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல். டே 1லே வந்து நான் புடலங்காய் பொரியல் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக காட்டல. இது கூட சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க ஒன்று வந்து வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் வந்து ஆஃப்டர்நூன் நான் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா மார்னிங்கே வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டேன்றதுனால மதியம் வந்துட்டு நான் அவ்வளோவா ஈவினிங் வந்து நான் க்ரீன் டீ தாங்க வந்து குடிச்சிருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு நான் வந்து டெரஸ் போயிட்டேன். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து பிளான்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து டின்னருக்கு என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தா க்ரில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு கோழி வாங்கிட்டு வந்து மசாலாலாம் வந்து அப்ளை பண்ணி ஊற வச்சுருந்தோம். ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. ஒரு 7 o'clock போல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட் டிஷ்லாம் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணேன். எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சாச்சு. ஸோ ஓவனில் வந்துட்டு சிக்கனை வந்து வச்சுட்டோம். கிட்டத்தட்ட வந்து 45 minutes வந்துட்டு அது வந்துட்டு நல்லா க்ரில்லாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்ணும். இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு அளவுலாம் கிடையாது. உங்களுடைய பசி தீர்ற அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். உங்களுடைய உணவில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கணுங்க. விட்டமின், மினரல்ஸ், புரத சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்கணும். டே 9ஓட ரெசிபீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் நான் சாப்பிட்லங்க. ஸோ நைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ரில் சிக்கன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுக்காக சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு க்ரீன் சட்னி, அப்புறம் மைனஸ், வெங்காயம், சல்சா அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வயிறு எந்த அளவுக்கு ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஊருக்கு போயிட்டு டீட்டெயிலான ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் நான் வந்துட்டு ஊருக்கு வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் வந்து சாப்பிட்றேன். நீங்களும் வந்து வெளியில் போனாலும் அதை வந்து ஒரு ரீசனாக வச்சுட்டு நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றதோ இல்லை இட்லி, தோசைலாம் வந்து சாப்பிட்றதோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் பேலியோ டயட்டே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். பதிவு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்துன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.